கிரீன் கலர்ல மாறும். சேஞ்ச் ஆகும். ஸோ 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இப்போ என் சைடும் கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு. ஸோ எனக்கு இப்ப இந்த சைடும் பவர் பவர் கட்டு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. எஸ் சார். இங்க 1 ஹாரா பவர் இல்ல. மொபைல்ல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அந்த ஏடபிள்யூஎஸ் ங்கிறது அந்த டாட் வந்து கிரீன் கலர்ல மாறும். ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணணும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ சேஞ்ச் ஆனதையும் அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த பேஜஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் விசுவலா பார்ப்பீங்க. ஸோ இந்த பேஜ்ல என்ன நம்ம கிளிக் பண்ணோம், Cloud9 சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு ஏடபிள்யூஎஸ்ல. ஓகேவா? ஸோ இந்த சர்வீஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ Cloud9 ஓகேவா? அந்த சர்வீஸை தான் நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேவா? அது கீழே ஈசி2 இருக்கும். நீங்க அதெல்லாம் கிளிக் பண்ணக்கூடாது. Cloud9 தான் கிளிக் பண்ணி உள்ள போகணும். ஸோ உள்ள போனோடனே நம்மளோட இதுதான் வந்து நம்மளோட கன்சோல் பேஜ். ஸோ இந்த கன்சோல்ல தான் நம்ம எதை கிளிக் பண்ணணும்னா, இந்த Cloud9 IDEன்னு இருக்குல்ல. ஸோ இந்த கிளிக் பண்ணி இதை ஓப்பன் மட்டும் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்டிங் கோ டூ அனதர் பேஜ் போகும். ஸோ 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு பைத்தான் ஃபைல் ஒரு 3 ஃபைல்ஸ் கிட்ட சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்படி இருக்காது. ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டு நியூ ஃபைல்னு இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலா ஒரு டெஸ்ட் ஃபைலா கிளிக் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா, அதாவது கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் நேம் இன்செர்ட் பண்ண சொல்லும். ஸோ நம்மளோட ஃபைல் நேம் வந்து இப்போ நான் வந்து லைக் வந்து பைத்தான் டெமோ டாட் இஎக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் பைத்தான் டெமோன்னு சொல்லிட்டு என்னோட ஃபைல் நேமா வச்சிருக்கேன். லாஸ்ட்ல வந்து அது என்ன ஃபைல் ஃபார்மட்டோ அது கொடுக்கணும். ஆஸ் யூஸ்வல் வந்து பைத்தான் ஃபைல்னால டாட் பிவைன்னு சொல்லிட்டு என்னோட பைத்தான் ஃபைல் ஃபார்மட்ல கொடுக்குறேன். சேம் திங் இதை நான் சேவ் பண்றேன். எனக்கு இந்த ஃபைல் வந்து பைத்தான் ஃபைலா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? இந்த ஸ்டெப்ஸ்ல எதுவும்? நோ சார். ஓகேவா? ஸோ இதுல வந்து நான் ஒரு சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து லைக் வந்து ஃபாலோ ரிப்ளையா ஸோ சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் மட்டும் எழுதுறேன். சிம்பிளா ஒரே ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஸோ ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா அந்த லைன் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இங்க வந்து ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இந்த ரன் பட்டன் வந்து நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்க அதை ரன் பண்ணீங்கன்னா நம்மளோட டெர்மினல் பேஜ்ல ரன் ஆகும். 1 மினிட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஸோ சாரி. ஸோ இப்போ எனக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? மேல இந்த ப்ரிவ்யூ பக்கத்துல இருக்க ரன்னு. ஸோ அதை தான் நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ என்னோட ஃபைல்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்க வந்து எனக்கு அவுட்புட் ஷோ ஆகுது தெரியுதா? ஸோ 10 + 20 கொடுக்கேன். ஸோ இட்ஸ் ரிட்டர்ன் த 30. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்க வந்து லேப் பண்ணணும். ஸோ இதுல எதுவும் டவுட் இருக்கா? நோ சார். ஓகே. ஸோ